Let us all strive to be worthy of Shobindo's centenary. நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து நல்ல வாய்ப்பினை நமக்கெல்லாம் அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 அதில் புதிய சாப்டர் என்று துவங்குகின்றோம். சாப்டர் 5. அதன் தலைப்பு த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம், ஹலூசினேஷன். காஸ்மிக் இல்யூஷன் அப்படின்னா பிரபஞ்சம் குறித்த ஒரு மாயை, மனம், கனவு. ஹலூசினேஷன் என்றால் இல்லாதது ஒன்று இருப்பது போல் காட்சியளிப்பது. அதுதான் ஹலூசினேஷன்.
இந்த தலைப்புகள், இதுதான் இந்த சாப்டர்னுடைய தலைப்பு. இந்த புக் 2 இதனுடைய தலைப்பு வந்து நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். இது குறித்த ஒரு சின்ன குறிப்பை ஸ்ரீ எம்பி பண்டிட் வழங்கியுள்ளார். இந்த திஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் டிவைன், இது குறித்த ஒரு சிறிய குறிப்பை ஸ்ரீ எம்பி பண்டிட் வழங்கியுள்ளார். அது நமக்கெல்லாம் அறிவதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி இந்த லைஃப் டிவைன் எழுதப்பட்டது என்ற ஒரு சின்ன ஒரு குறிப்பை பகவான் ஸ்ரீ எம்பி பண்டிட் தருகின்றார். நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி அண்ட் த யூனிவர்ஸ். அதுல முதலில் 27 சாப்டர்ஸ் தான் வந்து பகவான் எழுதினார். ஆர்யா எழுதும்போது முதலில் 77 சாப்டர்ஸ் தான் வந்தது. பின்பு 1939 அதில் பகவான் ஓவர் மைண்ட் மாயா என்கின்ற தலைப்பிட்ட அந்த சாப்டரை 28வது சாப்டராக சேர்த்தார். மற்றபடி மற்ற 27 சாப்டர்ஸ்ல எதுவும் பெரிதாக எதுவும் மாற்றங்கள் பகவான் ஏற்படுத்தவில்லை. இரண்டாவது வால்யூம், அதுதான் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் என்கின்ற தலைப்பில் பகவான் தொகுத்தளித்தார். அதில்தான் பகவான் ஒரு மிகவும் விரிவான மாற்றங்களை அதில் செய்தார். அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து பகவான் கையில் எழுதுவார். அதை அருகில் இருந்தவர்கள் டைப் செய்வார்கள். ஸ்ரீ எம்பி பண்டிட் அவர்களுள் ஒருவராக இருந்தார். பகவான் எழுதிய மேனுஸ்கிரிப்ட்ஸை இந்த புக் 2 அதில் டைப், இதெல்லாம் வந்து 1939 இந்த இந்த வருடங்களுக்கு அப்புறம் புக் 2 அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. பகவான் கையில் எழுதுவதை மற்றவர்கள் டைப் செய்வார்கள். அதில் ஸ்ரீ எம்பி பண்டிட்டும் ஒருவராக இருந்தார். ஆனால் என்ன அங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பகவானுடைய கையெழுத்து மிகவும் சிறிதாக ஆகிவிட்டது. அந்த சமயத்தில் பகவானுடைய கையெழுத்து படிக்கவே முடியாத அளவுக்கு மிகவும் சிறியதாக ஆகிவிட்டது. அதை படிக்கக்கூடிய திறமை பெற்றவர் ஒருவர் தான் இருந்தார். அவர்தான் நளினிகாந்த குப்தா. ஏனென்றால் அவர் கிட்டத்தட்ட பல வருடங்களாக பகவானுடைய கையெழுத்துக்கு நன்கு பரிச்சயமானதால் அவருக்கு அது எளிதாக முடிந்தது. அவர் கடைசியில் என்ன கூறுகின்றாரோ அதுதான் இறுதியான ஒரு கூற்றாக அங்கு அமைந்தது. பிருத்வி சிங் என்பவரும் இருந்தார். அவரும் டைப் செய்தார். கேடி சேத்னா என்கின்ற அமல்கிரண் அப்பொழுது இல்லை, பாம்பேயில் இருந்தார். ஆகையால அப்பொழுது கூட இருந்தவர்கள் நளினிகாந்த குப்தா, ஸ்ரீ எம்பி பண்டிட், பிருத்வி சிங், இவர்கள் தான் இந்த புக் 2 இதை டைப் செய்து அச்சுக்கு அனுப்பினார்கள். சில சமயம் பகவானுடைய எழுத்துக்கள் யாருக்குமே புரியாது. ஒருவர் பகவானிடமே கேட்டபொழுது, இந்த கையெழுத்து எங்களுக்கு புரியவில்லையே, நீங்கள் என்ன எழுதியுள்ளீர்கள் என்று கேட்டபொழுது பகவானே சொன்னாராம், இதை நொளினியிடம் கொண்டு காண்பி, அவர் சொல்லுவார் எனக்கே தெரியவில்லை என்று
விளையாட்டாக சொன்னாராம். இந்த முதல் வால்யூம் கல்கட்டாவிலிருந்து வெளியிடப்பட்டது. அப்பொழுது அதன் விலை வெறும் 6 ரூபாய் தான். பகவான் அந்த பிரதிகளை அவரே கையெழுத்திட்டு அனைவருக்கும் வழங்கினார். இரண்டாவது வால்யூம் 1940 2 பகுதிகளாக வந்தது. அது 16 ரூபாய் அதனுடைய விலை. இந்த இரண்டாவது பகுதியில் தான் பகவான் நிறைய மாற்றங்களை தாங்கிய கருத்துக்களை வெளியிட்டார். அப்பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த லைஃப் டிவைன் குறித்து பகவான் 1938 கூட இருந்த சாதகர்களுடன் பகவான் உரையாடும் பொழுது என்ன கூறுகின்றார்? ஆன்மீக அனுபவங்கள் போதுமான அளவிற்கு வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் மொழி என்பது ஓரளவுக்குத்தான் அந்த ஆன்மீக உண்மைகளை வெளிப்படுத்த முயலும். The language limits. இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அருகில் இருந்த சத்யேந்திரா என்கின்ற சாதகர் அவரிடம் கேட்கின்றார், பின் எதற்காக நீங்கள் 3 வால்யூம்ஸ் ஆஃப் லைஃப் டிவைன் எழுதினீர்கள் என்று பகவானிடம் கேட்கின்றார். பகவான் அதற்கு பதில் அளிக்கின்றார், நான் கண்ட ஆன்மீக உண்மைகளை ஒரு அறிவுக்கு உட்படும் வகையில் நான் வழங்க விரும்பினேன். ஏனென்றால் தற்காலத்திய மனித மனம் அது அறிவு சார்ந்த மனமாக இருக்கின்றது. ஆகையால் அதற்கு உட்பட்டு அதற்கு ஒப்ப என்னுடைய கருத்துக்களை நான் தொகுத்து வழங்கினேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனுடைய ஆங்கில அந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் அதையே படிக்கின்றேன். I was interested in the constitution of things, and what I found had to be presented in a rational manner, because the modern mind is a rational mind. ஆகையால் தான் இந்த பகவான் லைஃப் டிவைன் நமக்கு கிடைத்தது. லைஃப் டிவைன் கிடைத்ததற்கான பின்னணி இதுதான். லைஃப் டிவைனில் பகவான் கையாண்டுள்ள அந்த மொழி நடையும் மற்ற புத்தகங்களில் அவர் கையாண்டுள்ள மொழி நடைகளிலிருந்து வேறுபட்டது. சிந்தசிஸ் ஆஃப் யோகாவிலோ, எஸ்ஏஸ் ஆன் கீதாவிலோ, சீக்ரெட் ஆஃப் வேதாவிலோ, அல்லது த ஹியூமன் சைக்கிள், த ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி, இந்த புத்தகங்களிலெல்லாம் பகவான் கையாண்ட மொழி நடை வேறு, லைஃப் டிவைன்ல பகவான் கையாண்ட மொழி நடை வேறு. என்ன காரணம் என்றால், லைஃப் டிவைன்ல பகவான் கூறிய அந்த கருத்து மிகவும் ஆழமானது, மிகவும் ஒரு துல்லியமானது. இட் இஸ் சோ ப்ரொஃபவுண்ட் அண்ட் சப்ளைம். அதனால அவர் கையாண்ட மொழி அதற்கு ஒப்ப மொழியை அவர் கையாண்டார். ஆகையால் பகவான் லைஃப் டிவைனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு ஸ்ரீ எம்பி பண்டிட் என்ன கூறுகின்றார்? அந்த for one who is in sympathy with the presentation, there is no trouble. அதை அணுகும்போது சற்று கரிசனத்தோடு அணுக வேண்டும் என்று ஸ்ரீ எம்பி பண்டிட் கூறுகின்றார். மேலும் என்ன கூறுகின்றார்? I have known girls of 14-15 reading and understanding life divine, enjoying it. 14-15 வயதுடைய பெண்கள் கூட லைஃப் டிவைனை படித்து புரிந்து கொண்டு அதை அனுபவிக்கின்றார்கள் என்று ஸ்ரீ எம்பி பண்டிட் குறிப்பிடுகின்றார்.
அதே சமயம் I have known MAs and PhDs complaining that Sri Aurobindo is difficult and they could not go beyond the first page. MA படித்தவர்களும் PhD படிப்பவர்களும் கூட பகவானினுடைய லைஃப் டிவைனை மிகவும் கடினமாக காண்கின்றார்கள். அவர்களால் முதல் பக்கத்தை தாண்டி செல்ல முடியவில்லை. ஆகையால் இந்த லைஃப் டிவைனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி அணுக வேண்டும் என்றால், இங்கு ஸ்ரீ MP பண்டிட் என்ன கோருகின்றார் என்றால், it requires a certain empathy, a readiness to identify oneself with the person who is presenting a thought. இதை படிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த எழுதுபவருடைய மனநிலையில் நம்மை வைத்து அடையாளம் கொண்டு படிக்க வேண்டும். Life Divine has a special ring about it. It brings the breath of a different plane of existence, and certain sentences are so memorable that they form a class of literature by themselves. நாமே பார்த்திருக்கின்றோம், லைஃப் டிவைன்ல நாம் சந்திக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் எல்லாம் மகா வாக்கியங்களாக அமைகின்றன. அதாவது மொழி இலக்கியத்திலேயே மிகவும் ஒரு உயரிய இடத்தை பெறக்கூடிய வாக்கியங்களாக அமைகின்றன. ஆகையால் இந்த லைஃப் டிவைனை எப்படி படிப்பது, இதனுடைய இந்த லைஃப் டிவைன் நம்ம பார்க்கக்கூடிய அந்த புக் 2 இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து ஸ்ரீ MP பண்டிட் விளக்கியுள்ளார். ஸோ இது நமக்கு அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். தற்பொழுது இந்த சாப்டர் 5 இந்த காஸ்மிக் இல்யூஷன், இதற்கு ஒரு சின்ன அறிமுகம் தேவைப்படுகின்றது. என்ன காரணத்தினால இந்த சாப்டர் பகவான் இங்கு கொடுத்துள்ளார் என்பது, அந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கூறியுள்ளது என்றால், நான் நேரடியாக தமிழிலேயே இங்கு கூறுகின்றேன். இதுல பகவான் அவருடைய கருத்துக்கள் ஆதிசங்கரனுடைய அந்த கருத்துக்கள் அதனுடைய அடிப்படை கருத்துக்களிலிருந்து எவ்வகையில் முரண்படுகின்றது என்பதுதான் இந்த சாப்டர்ல குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் லைஃப் டிவைன்லயே பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல சில ஏர்லியர் சாப்டர்ஸ்ல பகவான் ஆதிசங்கரனுடைய அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையாக இருப்பது போல்தான் தோன்றும். அதை மறுப்பது என்பது கடினம் என்று அவரை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதே சமயம் இங்கு பகவான் ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகின்றார், இதையும் கடந்த அனுபவம் இருக்கின்றது. ஆதிசங்கரனுடைய அனுபவத்தையும் கடந்த அனுபவங்கள் இருக்கின்றன. ஆதிசங்கரரையே சற்று பொறுத்திருந்து இதை அவர் கண்ட அனுபவங்களை தாண்டிய அனுபவங்களை அவர் அடைந்திருந்தாரானால் அவர் இந்த உலகத்தை குறித்த கருத்துக்களும் மாறியிருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ அரபிந்தோ. ஆகையால இந்த சாப்டர்ல பகவான் என்ன கூறுகின்றார், ஒவ்வொரு கருத்தாக நம்மை ஒவ்வொரு கருத்தாக கூறி எவ்வாறு தன்னுடைய கருத்து ஆதிசங்கரனுடைய கருத்துக்களில் இருந்து முரண்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஆதிசங்கரனுடைய த வேரியஸ் கான்செப்ட்ஸ், உலகம் என்பது ஒரு பொய்யான தோற்றம், மனிதர்கள் கனவு நிலையில் இருக்கின்றார்கள், விழித்து கொள்ளும் பொழுது இந்த உலகம் என்பது ஒரு பொய்யான தோற்றம் என்பதை உணர்வார்கள். அதே சமயம் எல்லாமே ஒரு பொய்யான ஹலூசினேஷன். எவ்வாறு நாம் கயிற்றை பாம்பு என்று நினைத்து கொண்டு பயப்படுகின்றோமோ அதுபோல இந்த உலகத்தை மெய்யான உலகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஆதிசங்கரனுடைய கருத்துக்கள். இந்த கருத்துக்களில் இருந்து தன்னுடைய கருத்து எவ்வகையில்
முரண்படுகின்றது என்பது குறித்து தான் இந்த சாப்டர் முழுவதுமே விளக்குகின்றார். இதற்கு ஸ்ரீ எம்பி பண்டிட் இந்த சாப்டருக்கான ஒரு சின்ன ஒரு முன்னுரையை கொடுத்துள்ளார், ஒரு அறிமுகத்தை கொடுத்துள்ளார். என்ன காரணம் என்றால், இந்தியாவை எடுத்துக்கொண்டால் எல்லாருமே சாதாரணமாக சொல்லுவது என்னவென்றால், எல்லாருமே அதை வந்து இதுல படித்தவர்களும் இருக்கட்டும், சாதாரண எளிய மக்களும் சரி, படிப்பறிவு கல்வி அறிவு இல்லாதவர்களும் சரி, அவர்கள் எல்லோருமே எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், இந்த உலகம் என்பது ஒரு பொய்யானது, இந்த உலகம் என்பது ஒரு நிலையானது கிடையாது, வாழ்வு நிலையானது கிடையாது என்பது இந்த கருத்து இந்தியாவில் ஆதிசங்கரின் காலம் தொட்டு மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. நம் வாழ்வு வந்து ஒரு நிலையற்ற வாழ்வு. நம் விதியின்படி எது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அதன்படி வாழ்வை வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் நம்முடைய ஒரு பயணமாக இருக்கின்றது. இந்த உலகம், இந்த வாழ்வு என்பதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மகோன்னதம் கிடையாது என்றெல்லாம் நம் நாட்டில் பரவலாக இந்த எண்ணம் கடந்த 2000 வருடங்களாக மனிதனுடைய மனதில் ஆழமாக வேரூன்றி இருந்தது. இதற்கு பின்னால் வந்த சில தத்துவ ஞானிகள், ஆன்மீக ஞானிகள் இதில் சற்று மாறுபாடாக கூறினார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் வரை அது உண்மைதான். எப்பொழுது உங்களுக்கு அந்த உண்மை தெரிகின்றதோ அப்பொழுது இந்த உலகம் என்பது ஒரு மாயை, ஒரு பொய்மை என்பது தெரியும். அது உண்மையாக இருந்த இந்த உலகம் உண்மையாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு தரத்தில் குறைந்த ஒரு மெய்மைதானே ஒழிய அது இறைமைமை கிடையாது. இறைமைமை, உண்மை என்பது எங்கோ இருக்கின்றது என்றெல்லாம் கூறினார்கள். ஆகையால மனித மனம் என்ன செய்கின்றது என்றால், இத்தகைய முரண்பட்ட கருத்துக்களிலே அது சுழன்று கொண்டே இருக்கின்றதை ஒழிய இதை தாண்டி மனித மனம் செல்லவில்லை. இத்தகைய பின்னணியில்தான் ஸ்ரீ அரபிந்தோ பகவானினுடைய கருத்துக்கள் வெளிவந்தன. இந்த பின்னணியை கூறுவதற்காகத்தான் இங்கு இந்த அறிமுகம் கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது நம்ம சாப்டருக்குள்ள போகலாம். நம்ம இதில் பகவான் வெவ்வேறு கீதா, பிரகதாரண்ய உபனிஷத், அப்புறம் பிரசன்ன உபனிஷத் இதில் எல்லாம் வந்து மேற்கோள் காட்டியுள்ளார். அதில் உள்ள போகலாம். இந்த பகவான் கூறியுள்ள இந்த மேற்கோள்கள் எல்லாமே வந்து இந்த சாப்டரில் பகவான் கூறக்கூடிய அந்த ஆன்மீக உண்மைகளுக்கு ஒரு அடித்தளமாக அமைகின்றன. அந்த பின்னணியில் தான் இதை நாம் படிக்க வேண்டும். நாம் தற்பொழுது உள்ளே செல்லலாம். நம்ம கீதா அதுலேருந்து போகலாம். சுந்தர் சார் படிக்கிறீங்களா? Yes, sir. Book 2, Chapter 5, The Cosmic Illusion, Mind, Dream, and Hallucination. Gita, Chapter 9, verse 33. Thou who has come to this transient and unhappy world, turn to me. Explanation. On the face of it, everything in this world is transient. Nothing lasts. All is subject to an incessant change. Life is constantly faced with death or agents of death. Added to this fleeting nature of the world, there is unhappiness, pain, suffering. If there be moments of happiness, they are overwhelmed
by constant threats of loss of happiness. The sum of negative elements seems to outweigh the positive ones. There is no security, no peace, no joy in such a world involved in the cycle of birth and death. The only way to assure ourselves of peace, security, and cheer is to turn to the Divine Lord, who is the fount of all weal and joy. He is there present behind every appearance, holding all together, preventing this brittle world from dissolving. In Him is permanence, in Him is happiness. We begin to live in that which is stable, behind all movement, permanent behind all mutation. We touch the eternal. Thank you, sir. I'll explain. Thank you. Thank you. இந்த நிலையற்ற தன்மையை விளக்குவதாகத்தான் இந்த கீதா வேர்ஸ் இதன் கருத்து அமைந்துள்ளது. அனித்தியம், அசுகம், அடிப்படை கருத்து அதுதான். எல்லாமே இந்த உலகத்தில் நிலையற்றதாகத்தான் காணப்படுகின்றன. எதுவுமே நிலைத்து இருப்பதில்லை. தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு அனைத்துமே உட்பட்டு இருக்கின்றன. வாழ்வு என்பதை எடுத்துக்கொண்டால் அது எப்பொழுதுமே மரணத்தை சந்தித்த வண்ணம் இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்கின்றது. இந்த நிச்சயமற்ற தன்மையுடன் மேலும் எது சேர்ந்து கொள்கின்றது என்றால் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை, அன்ஹாப்பினஸ், வலி, வேதனை, இவைகளும் சேர்ந்து கொள்கின்றன. அவ்வப்பொழுது மகிழ்ச்சி கிட்டினாலும் கூட அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்து நீடித்து இருப்பது இல்லை. அந்த மகிழ்ச்சி தற்காலிகமாகவே இருக்கின்றது. இந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் எதிர்மறையான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்களை விட அதிகம் காணப்படுகின்றன. ஒரு பாதுகாப்பின்மை காணப்படுகின்றது, அமைதியின்மை காணப்படுகின்றது, மகிழ்ச்சியற்ற நிலை காணப்படுகின்றது. இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சி, இதில் அகப்பட்டு இருக்கும் வாழ்வு இத்தகையதான் காணப்படுகின்றது. இதில் ஒருவருக்கு அமைதி கிட்ட வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு பூரண பாதுகாப்பு கிட்ட வேண்டும் என்றாலும் நிரந்தரமான மகிழ்ச்சி கிட்ட வேண்டும் என்றாலும் அவர் இறைவனை நோக்கித்தான் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அந்த இறைவன் தான் அனைத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு நல்வாழ்விற்கும் அவர்தான் மூலமாக அமைகின்றார், தோற்றுவாயாக அமைகின்றார். அவர்தான் அனைத்து தோற்றங்களுக்கும் பின்னால் இருக்கின்றார். அனைத்தையுமே ஒரு சேர அனைத்து கட்டி காக்கின்றார். இந்த உலகம் என்பது சிதறுண்டு போகாமல் இருப்பதற்கு அந்த பின்னணியில் இருக்கும் அந்த இறை உண்மை, அதுதான் இந்த உலகத்தை கட்டி காக்கின்றது, சிதறண்டு போகாமல். அவருள்தான் அந்த ஒரு நிரந்தர தன்மை காணப்படுகின்றது, ஒரு சாஸ்வத தன்மை காணப்படுகின்றது. அவருள்தான் மகிழ்ச்சியும் காணப்படுகின்றது. அவருள் நாம் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே ஒரு அனைத்து இயக்கங்களுக்கும் பின்னால்
உள்ள ஒரு நிரந்தர தன்மையில் நாம் இருக்கின்றோம். அனைத்து மாற்றங்களை மேற்புறத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அதற்கு பின்னால் உள்ள ஒரு மாற்றமடையாத நிலையில் நம்மை நிறுத்திக் கொள்கின்றோம். ஏனென்றால் நாம் அந்த சாஸ்வத தன்மையோடு நம்மை இணைத்துக் கொள்கின்றோம். இதுதான் இதனுடைய கருத்து. இது இந்த கருத்துக்கள் எல்லாமே பகவான் ஆசிஸ் வாரிஸ் அந்த கருத்துக்களை அப்படியே இங்கு கொடுத்துள்ளார். அடுத்தது போகலாம் நம்ம. ஏனென்றால் இங்க நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இங்க the sum of negative elements seems to outweigh the positive ones. எதிர்மறையான விஷயங்கள் நேர்மறையான விஷயங்களை விட அதிகம் காணப்படுகின்றன என்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது. ஆனால் இந்த கருத்தை பகவான் வேறு விதமாக காண்கின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? எப்பொழுதுமே ஒரு டிலைட் இருக்கின்றது, ஆனந்தம் இருக்கின்றது. அந்த ஆனந்தம் தான் வாழ்வை மனிதன் எல்லா விதமான துயரங்களையும் எதிர்கொள்வதற்கு அந்த சக்தியை தருகின்றது. வாழ்வை ஒரு மனிதனுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் எது மேலோங்கி இருக்கின்றது என்றால் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இருக்கின்றது என்றுதான் பகவானுடைய கருத்து. இது பகவத்கீதையில் கூறக்கூடிய இந்த கருத்தை அப்படியே இங்கு கூறப்பட்டுள்ளது. நம்ம அதையும் இதையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அடுத்தது போல Brihadaranya Upanishad 4.4.3.7. The self is a self of knowledge, an inner light in the heart. He is the conscious being, common to all the states of being, and moves in both worlds. He becomes a dream self and passes beyond this world and its forms of death. Explanation: self and the worlds. There is a physical self, a vital self, a mental self, but these are only projections of a central self in the physical, vital, and mental natures. This self is instinct with knowledge because he is all pervading, all supporting. He is there at the core of things, illumining them from within. He is self-luminous and does not need the outer light to see or show. Though there are different states of being, namely the waking state, the dream state, the sleep state, this self experiences them all. In fact, they are states of consciousness of this one self. For the self is a conscious being, not an inert spirit. This self comprehends and moves freely in this world of waking and the world beyond, the dream world. When the self takes its position in the dream state, naturally, he exceeds the waking world and its moments of death. There is no death to forms and beings in the dream world. There is only change. Thus, the self takes cognizance of both the world of waking with all its density and the world of dream with its subtler texture. Thank you, sir. Thank you. The self அப்படிங்கிறத பத்தி நாம் நிறைய படித்திருக்கிறோம் லைஃப் டிவைன்ல.
செல்ஃப் த பிரம்மன். அந்த செல்ஃப் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியது, அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடியது டிரான்சென்டன்ட் செல்ஃப். காஸ்மிக் லெவலில் இருக்கக்கூடியது காஸ்மிக் செல்ஃப். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடியது அந்த இம்மானன்ட் செல்ஃப். ஆகையால் அந்த செல்ஃப் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது, அதில் மாறுபாடே இருப்பது இல்லை. அதே சமயம் இந்த தனிமனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல 3 விதமான அந்த செல்ஃப் இருக்கின்றது. பிசிக்கல் செல்ஃப், வைட்டல் செல்ஃப், மென்டல் செல்ஃப். இதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அன்னமய புருஷா, மனோமய புருஷா, பிராணமய புருஷா என்று ஏற்கனவே பார்த்துள்ளோம். பகவான் வேறொரு தருணத்தில் இது குறித்து விளக்கியுள்ளார். இதெல்லாமே ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் எ சென்ட்ரல் செல்ஃப். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃப் தான் பிசிக்கல், வைட்டல், மென்டல் லெவல்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த செல்ஃப் மாறுபாடு அடைவதே கிடையாது, எங்கும் பரவியுள்ளது. அனைத்திற்கும் பின்னால் ஆதரவாக இருப்பது இந்த செல்ஃப் தான். ஆகையால் இட் இஸ் இன்ஸ்டிங்க்ட் வித் நாலேஜ். ஞானம் என்பதை தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அனைத்தினுள்ளும் இருக்கும் அது அனைத்திற்கும் ஒளி ஊட்டுவதாக அமைந்துள்ளது. அது தானே சுயமாக ஒளி பொருந்தியதாக அமைந்துள்ளது. அதை ஒளி ஊட்டுவதற்கு வெளியிலிருந்து ஒரு வெளிச்சம் தேவையில்லை. அது தானே ஒளியை வெளிப்படுத்தும் வண்ணமாக அமைந்துள்ளது. இந்த மனிதன் இருக்கக்கூடிய நிலைகள், இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், இதையும் நாம் இதுக்கு முந்தைய லைஃப் டிவைன் சாப்டர்ஸ்ல பார்த்துள்ளோம். நாம் எல்லோரும் இருக்கக்கூடிய நிலை இந்த வேக்கிங் ஸ்டேட். அதுக்கு அடுத்தது இந்த ட்ரீம் ஸ்டேட், சொப்னான்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஸ்லீப் ஸ்டேட், சுஷுப்தின்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி துரியா அப்படிங்கிறது சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். நாமெல்லாம் சாதாரண நிலையில் இருப்பது இந்த வேக்கிங் ஸ்டேட் தான். ஆனால் இந்த வேக்கிங் ஸ்டேட், இந்த ட்ரீம் ஸ்டேட் இதெல்லாம் பொய் என்றோ, இந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அது ஒன்றுதான் உண்மை என்றோ சொல்லுவது தவறு. அதற்காகத்தான் பகவான் இந்த பிரகதராணிய உபனிஷத் இங்கு குறிப்பிட்டுள்ளார். எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே எது இருக்கின்றது என்றால் அந்த செல்ஃப் இருக்கின்றது. வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், ஸ்லீப் ஸ்டேட், எல்லா நிலையிலுமே அந்த அனுபவத்தை அடைகின்றது என்றால் அந்த செல்ஃப். இட் இஸ் a self that experiences all these states. அந்த எல்லா விதமான உணர்வு நிலைகளும் அந்த ஒரு செல்ஃப் அதனுள்ளேயே இருக்கின்றது. பிகாஸ் த செல்ஃப் ஒரு கான்ஷியஸ் பீயிங். அது ஒரு ஜடமான ஒரு அமைப்பு கிடையாது. இட் இஸ் நாட் an inert spirit. இந்த செல்ஃப் இது விழித்திருக்கும் நிலையிலும் அது சகஜமாக இருக்கின்றது. அதை தாண்டிய அந்த கனவு நிலையிலும் அது பிரவேசிக்கின்றது. இந்த கனவு நிலையில் இருக்கும் பொழுது, அந்த நிலையில் இருக்கும் பொழுது அது இந்த விழித்திருக்கும் நிலையை கடந்த நிலையில் இருக்கின்றது. மரணம் என்கின்ற நிலையிலிருந்து விடுபட்ட நிலையில் அது இருக்கின்றது. ஏனென்றால் அந்த கனவு நிலையில் அங்கு காணப்படும் தோற்றங்களுக்கும் அமைப்புகளுக்கும் மரணம் என்பது இல்லை. அங்கு மாற்றம் தான் ஏற்படுகின்றதை ஒழிய மரணம் என்பது இல்லை. வேக்கிங் ஸ்டேட்ல தான் மரணம் என்பது இருக்கின்றது. ஆனால் இந்த செல்ஃப் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது. ஆகையால் அந்த செல்ஃப் என்பது, இந்த ஆத்மன், அந்த பிரம்மன் என்பது அது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. எல்லா நிலைகளையும் அது தன்னுள் அமைத்துக் கொள்கின்றது.
விழித்திருக்கும் நிலையும் சரி, the self takes cognizance of both the world of waking with all its density and the world of dream with its subtler texture. எல்லா நிலைகளிலும் அந்த செல்ஃப் என்பது இருக்கின்றது. அடுத்தது போலாம். There are two planes of this conscious being, this and the other worlds. A third state is their place of joining, the state of dream. And when he stands in this place of their joining, he sees both planes of his existence, this world and the outer world. When he sleeps, he takes the substance of this world in which all is, and himself undoes and himself builds by his own illumination, his own light. When this conscious being sleeps, he becomes luminous with his self-light. Brihadaranyaka Upanishad 4.3.9. Thank you. Thank you, sir. இது எக்ஸ்பிளனேஷன் படி. Okay. The self lives on two planes of consciousness. From one, he functions in this material world, the wakeful existence. From the other, in the worlds beyond. In between the wakeful and the beyond is the dream state, a bridge between the two. And when the self poises himself at this junction, he is able to command the view of both the states of existence. Beyond the dream state is the state of sleep. But it is not sleep of the unconscious kind. This sleep of the self is supremely conscious. While in this state, the sushupti, the self gathers the stuff of our world, manifestation, and fashions it anew. In this work of dismantling and reconstruction or new creation, the self acts by his own intelligence, his own light. The sleep of this self is luminously creative. What is so created here by the self takes form in the worlds below. Thank you. Thank you. இந்த பிரகதாரண்யக உபனிஷத் பகவான் தொடர்ச்சியாக இதனுடைய 3 வெர்சஸ் அதிலிருந்து குறிப்பிட்டுள்ளார். என்ன காரணத்தினால இந்த வெர்சஸ் பகவான் மேற்கோள் காட்டுகின்றார் என்றால், மீண்டும் மீண்டும் இதுல நம்ம பார்க்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த செல்ஃப் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது. செல்ஃப் என்பது வெறும் அந்த உச்சக்கட்ட நிலையான இந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அதில் மாத்திரம் இல்லை, அதற்கு கீழுள்ள நிலைகளிலும் அந்த செல்ஃப் என்பது இருக்கின்றது. கீழுள்ள நிலைகளான சுஷுப்தி, ட்ரீம் ஸ்டேட், வேக்கிங் ஸ்டேட், இந்த நிலைகளிலும் அந்த செல்ஃப் என்பது இருக்கின்றது. ஆகையால மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்பதும் அவன் காணக்கூடிய காட்சிகள் என்பதும் அது வெறும் கனவு. ஆகையால் அதை பொய் என்று கூறுவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த செல்ஃப் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் பகவான், ஏனென்றால் இந்த கருத்து தான் பின்னாடி சாப்டர்ல பகவான் உள்ள சாப்டர்னுடைய இந்த
மைய கருத்தாக கூறுகின்றார். பகவானுடைய இந்த தலைப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம், ஹலூசினேஷன், இவ்வாறாகத்தான் இந்த பிரபஞ்சம் காணப்படுகின்றதை ஒழிய அது உண்மை அல்ல. ஏனென்றால் இந்த செல்ஃப் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது. மனிதனுடைய விழித்திருக்கும் நிலை, கனவு நிலை, அதை தாண்டிய அந்த உறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, சுஷுப்தி என்கின்ற நிலை, அதை தாண்டிய சூப்பர் கான்ஷியன்ட் நிலை, எல்லா நிலைகளிலும் அந்த செல்ஃப் என்பது இருக்கின்றதை ஒழிய ஒரு நிலையில் மாத்திரமல்ல, மற்ற நிலைகள் எல்லாம் பொய் என்று கூறுவது தவறு. அதற்காகத்தான் பகவான் இந்த பிரகதாரண்யக உபநிஷத்திலிருந்து இதில் மேற்கோள் காட்டியுள்ளார். ஏனென்றால் இந்த செல்ஃப் என்பது இரண்டு உணர்வு தளங்களில் இருக்கின்றது. ஒன்று மெட்டீரியல் வேர்ல்டு, நாம் விழித்திருக்கும் நிலை, இந்த உலகத்தில் இருக்கும் நிலை, இதிலும் இருக்கின்றது. அதே போல இந்த சட உலகை தாண்டிய நிலை, வேர்ல்ட்ஸ் பியாண்ட், அந்த நிலையிலும் அந்த செல்ஃப் இருக்கின்றது. இந்த சட உலகை தாண்டிய உலகங்களுக்கும் நிலைக்கும் விழித்திருக்கும் நிலைக்கும் இடையில் இருப்பதுதான் இந்த ட்ரீம் ஸ்டேட் என்பது. இதுதான் இந்த இரண்டு உலகங்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது. இந்த நிலையிலும் அந்த செல்ஃப் இருக்கின்றது. அது அந்த நிலையில் என்ன செய்கின்றது என்றால், இந்த உலகத்தினுடைய பார்வையும் அதற்கு கிட்டுகின்றது. அதே போல இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட உலகங்களினுடைய பார்வையும் இந்த இடைப்பட்ட நிலையிலிருந்து அதனுடைய பார்வையும் அதற்கு கிட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த ட்ரீம் ஸ்டேட், கனவு நிலை, இதற்கு அடுத்த நிலை எதுவென்றால் த ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப், சுஷுப்தி என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எத்தகைய உறக்க நிலை என்றால், ஒரு உணர்வற்ற நிலையை கூடிய உறக்க நிலை அல்ல. அந்த நிலையில் அந்த செல்ஃப் தன்னை மிகவும் ஒரு உயரிய நிலையில் உணர்ந்த வண்ணம் இருக்கின்றது. The self is supremely conscious. இந்த நிலையில அந்த செல்ஃப் என்ன செய்கின்றது என்றால், இந்த உலகத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய வெளிப்பாட்டிற்காக அதற்கான மூலப்பொருட்களை அந்த இடத்தில் அது ஒன்று சேர்க்கின்றது, உருவாக்குகின்றது. இந்த நிலையில் தான் கிரியேஷன் நடைபெறுகின்றது. ஒன்றை முற்றிலுமாக அழித்து அதே சமயம் மற்றொன்றை புதிதாக உருவாக்குகின்றது. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சுஷுப்தி ஸ்டேட்ல தான் நடைபெறுகின்றது. ஆகையால் இது ஒரு செயலற்ற நிலை என்றோ மந்தமான நிலை என்றோ நாம் கருதுதல் கூடாது. இந்த உறக்க நிலை என்பது, சுஷுப்தி ஸ்டேட் என்பது, இந்த நிலையில் அந்த செல்ஃப் இட் இஸ் லியூமினஸ்லி கிரியேட்டிவ். லியூமினஸ்லி கிரியேட்டிவ் என்றால் இந்த சிருஷ்டியை உருவாக்குவதில் மிகவும் ஒரு ஒளி பொருந்திய நிலையில் அது இருக்கின்றது. அந்த நிலையில் அது எது உருவாக்குகின்றதோ அதுதான் பிற்பாடு உலகத்தில் வெளிப்பாடாக வருகின்றது. ஆகையால் இந்த ட்ரீம் ஸ்டேட் என்பதும் சரி, இந்த உறக்க நிலை என்பதும் சரி, சுஷுப்தி என்பதும் சரி, இந்த நிலைகளிலும் அந்த செல்ஃப் என்பது இட் இஸ் வெரி மச் பிரசன்ட். அடுத்தது போலாம். Brihadaranyaka Upanishad 4.3, 10 to 12 and 14. There are no roads, nor chariots, nor joys, nor pleasures,
nor tanks, nor ponds, nor rivers, but he creates them by his own light. For he is the maker. By sleep he casts off his body, and unsleeping seizes those that sleep. He preserves by his life breath this lower nest and goes forth immortal from his nest. Immortal, he goes where he wills. The golden Purusha, the solitary swan. They say the country of waking only is his. For the things which he sees when awake, these only he sees when asleep. But there he is, his own self light. Thank you, sir. Explanation. Explanation. In the creative world of the self, in the sleep state, there are no projections from the material world below. All is created by the luminous self in his concentration of consciousness. This self is the arch maker. In this state, the self frees himself from the limitations of the physical embodiment. Awake in dense consciousness, he sees all that sleeps in the lower worlds. The self does not allow the physical body to dissolve. He keeps it alive by his life breath. When he thus goes forth from his dwelling place on the physical plane, he affirms his innate immortal state, unbounded power, the plenary truth consciousness. It is not that the country of waking is his only domain, as what he beholds when asleep is what he sees in his waking state. The fact is that his creative world is independent of the waking world. He moves there on his own by his radiance and power. Thank you, sir. Thank you. Thank you. Sir, Yes. Yes. இந்த போன அந்த பிரகதாரண்ய உபனிஷத்துல definition கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி. சார் போன அந்த இப்ப கிளீனா இருக்கு. அந்த டெஃபினிஷன்ல செல்ஃபுக்கும் நம்ம இண்டிவிஜுவல் செல்ஃபோட அந்த த்ரீ ஸ்டேட்ஸுக்கும் உள்ள கனெக்ஷன் எனக்கு அவ்வளவு கிளியரா இல்லை சார். ஏதாவது செல்ஃபுக்கும் இண்டிவிஜுவல் நம்மளோட 3 ஸ்டேஜுக்கும் உள்ள அந்த இது ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னா அது எப்படி, எனக்கு அது புரியல சார். இது எப்படி எந்த பின்னணியில நீங்க பார்க்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? எதனால இந்த பிரகதாரண்ய உபனிஷத்தை வந்து இங்க பகவான் இங்க குறிப்பிட்டுள்ளார்னு அதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எதற்காக இங்க கொடுக்கணும் அப்படிங்கிற பின்னணியில பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கலாம். எதற்காக இங்க கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்ன? சாப்டர்னுடைய தலைப்பு வந்து த காஸ்மிக் இல்யூஷன், பிரபஞ்சம் என்பது ஒரு பொய்யான தோற்றம் என்பது. அதே போல மனிதன் எதுல இருக்கிறான் அப்படின்னா, மனிதன் வந்து ஒரு மனம் என்கின்ற அமைப்பில் இருக்கின்றான். அந்த மனம் என்கின்ற அமைப்பின் மூலமாக அவன் காணும் கனவாகவும் அவனுடைய புலன்களால் உணரப்படும் ஒரு பொய்யான தோற்றமாகவும் தான் இந்த பிரபஞ்சம் காணப்படுகின்றது. இது வந்து மாயாவாதிகளினுடைய கருத்து. இந்த கருத்தை பகவான் வந்து ஆதரிக்கவில்லை. இந்த கருத்துக்கு பின்னால் உள்ள இந்த கருத்துக்களுக்கு பின்னால் உண்மையிலேயே என்ன, எந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்வது, இந்த கருத்துக்களை தாண்டி நாம் காணக்கூடிய உண்மை என்ன, அதுதான் பகவான் இந்த சாப்டர்ல கூறப்போகின்றார். ஆகையால
இந்த மாயாவாதிகளினுடைய கருத்து என்னவென்றால் இந்த உலகம் என்பது நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே உண்மை கிடையாது. இது வந்து ஒரு கனவு கனவு போன்றது. நீ தூக்க நிலையில இருக்கிறோம். ஒன்ஸ் இந்த தூக்கத்தை விழித்து கொள்ளும் பொழுது எல்லாம் விழித்து கொள்ளும். ஒன்ஸ் நம்ம கனவு காண்டு கொண்டு இருக்கின்றோம். கனவு காண்பது என்பது நம்ம as long as we sleep, அப்பதான் வந்து கனவுங்கிறதே வருது. The moment we wake up, we know it is a dream and we know it is a true, we know it is a dream. நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியுது, அது வெறும் கனவுதாங்கிறது தெரியுது. அது போலதான் மனிதனும் இருக்கின்றான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து விழித்து கொண்டு இருக்கின்றோம் என்பது கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையில கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த கனவு நிலையில் காணக்கூடிய பொய்யான தோற்றங்கள் தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த வாழ்வு. இதுல எதுலுமே உண்மை கிடையாது. இது வந்து பகவானுடைய கருத்து கிடையாது. இது வந்து மாயாவாதிகளினுடைய கருத்து. ஆதிசங்கரனுடைய கருத்து இதுதான். ஆதிசங்கரனுடைய கருத்து இதை ஒட்டிதான் அமைக்கப்பட்டது. இதுல பகவான் வந்து எதுக்காக வந்து இந்த கருத்தை பிரகதாரண்யக உபநிஷத்திலிருந்து கூறுகின்றார் என்றால், இந்த செல்ஃப் என்பது, செல்ஃப்னா பிரம்மன், இங்க செல்ஃப் என்பது பிரம்மன். எல்லா நிலையிலும் பிரம்மன் இருக்கின்றான். நம்ம விழித்து கொண்டிருக்கின்ற நிலையிலையும் அந்த பிரம்மன் இருக்கின்றான். நாம் கனவு காண்கின்றோமே, கனவு நிலையிலும் அந்த பிரம்மன் இருக்கின்றான். இந்த கனவு என்கின்ற நிலையை தாண்டி இருக்கக்கூடிய நிலை, அதாவது இந்த 4 நிலை என்பது 4 states of consciousness. விழித்திருக்கும் நிலை, அப்புறம் கனவு காண்கும் நிலை, அப்புறம் சுஷுப்தி என்கின்ற ஒரு நிலை, இதை அடுத்த துரியம் என்கின்ற சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். இது வந்து ஒரு வகையான ஒரு கிளாசிபிகேஷன். தி ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல 4 விதமாக இது வகைப்படுத்தப்படுகின்றது. இந்த 4 விதமால எல்லா நிலைகளிலுமே இந்த பிரம்மன், அந்த செல்ஃப் என்பவன், இந்த செல்ஃப் பிரம்மன் இருக்கின்ற பொழுது நம்ம எப்படி சொல்ல முடியும்? விழித்திருக்கும் நிலையும் சரி, கனவு காணும் நிலையும் சரி, இதெல்லாம் வந்து பொய்யான நிலைகள். அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ் அனைத்தையும் கடந்த நிலை, அது ஒன்றுதான் உண்மை என்று நம்ம எவ்வாறு கூற முடியும்? ஏனென்றால் எல்லா நிலைகளிலுமே அந்த பிரம்மன் இருக்கும் பொழுது எல்லா நிலைகளுமே உண்மைதானே. அந்த கருத்தை தான் பகவான் கூறுகின்றார். இங்க இந்த செல்ஃப் என்பது பகவான் குறிப்பிடுவது இந்த பிரம்மன். இந்த செல்ஃப் என்பது இந்த பிரம்மன். இட் இஸ் இன் த வேக்கிங் ஸ்டேட், இட் இஸ் இன் த ட்ரீம் ஸ்டேட், இட் இஸ் இன் த சுஷுப்தி ஆர் ஸ்லீப்பிங் ஸ்டேட். ஹையஸ்ட் சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்லயும் பிரம்மன் தான் இருக்கின்றது. எல்லா நிலைகளிலுமே பிரம்மன் தான் இருக்கின்றது. அதனால இந்த நம்ம எல்லாம் இருக்கிற நிலையை வந்து ஒரு கனவு நிலையில் இருக்கிறோம், இந்த நிலை உண்மையானது இல்லை என்று கூறுவது தவறு. அந்த கருத்தை கூறுவதற்காகத்தான் பகவான் இங்க இந்த உபநிஷத்தை நம்ம மேற்கோள் காட்டியுள்ளார். இதோடைய பின்னணி அதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ இல்ல நீங்க கேட்ட கேள்வி அதுதானே. நீங்க என்ன கேட்டீங்க? அதானே கேட்டீங்க. என்ன செல்ஃப்னா என்ன? அதுல வந்து while in the self gathers the stuff of our world manifestation and fashions it anew. In this work of dismantling and reconstruction or new creation, the self acts by his own intelligence, his own light. அந்த இடம் என்ன சார்? செல்ஃப்ங்கிறது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் பிரம்மன். பிரம்மன். அப்ப அது நம்மளோட அந்த ஸ்டேஜ்ல அது அப்படி எல்லாம் செய்தா? ஆமா, எல்லா ஸ்டேஜ்லயும் எது உண்மை அப்படின்னா பிரம்மன் தான் உண்மை. நம்ம விழித்திருக்கிற ஸ்டேஜ்லயும் எது உள்ளுக்குள்ள நம்ம விழித்திருக்கு அப்படின்னா the Brahman is awake. When we have dreams, who is dreaming is Brahman is dreaming. So there is no, இங்க வந்து இது ஃபால்ஸ்ஹுட்டே கிடையாது. இங்க அதுதான் தட்ஸ் வாட் ஸ்ரீ அரபிந்தோ சொல்ல விரும்புறாரு. இங்க பொய்மை என்பதற்கே இடம் இல்லை. ஏன்னா எல்லா நிலைகளிலுமே பிரம்மன் தான் அந்த அனுபவத்தை அடைகின்றான் என்கிற பொழுது இங்க மனிதன் இந்த அனுபவத்தை அடைவது என்பதற்கே பேச்சு இல்லை. இந்த அனுபவத்தை எது அடைகின்றது என்றால் பிரம்மன் தான் இந்த அனுபவத்தை அடைகின்றான் என்பது எப்படி நம்ம அந்த அனுபவங்களை பொய் என்று கூற முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மாயாவாதிகள் என்ன கூறினார்கள்? மனிதன் என்கின்றவன்
இத்தகைய பொய்யான அனுபவங்களை அவன் அடைகின்றான். ஒன்ஸ் அவனுக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் வந்த பிறகு அவனுக்கு என்ன உண்மை தெரிய வரும்? இந்த எல்லாமே காணக்கூடிய அனைத்தும் பொய் என்ற உண்மை தெரிய வரும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த அனுபவங்களை எதிர்கொள்வதே பிரம்மன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த எல்லாமே பொய் என்று கூற முடியும்? அதுக்காகத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் பகவான் இந்த செல்ஃப் என்பதுதான் இந்த வேக்கிங் ஸ்டேட்லயும் அந்த அனுபவத்தை மேற்கொள்கின்றது. கனவு நிலையிலும் அந்த செல்ஃப், இட் இஸ் அ பிரம்மன் தட் அண்டர்கோஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இங்க பொய் என்பதற்கே இடம் கிடையாது. அனுபவங்கள்ல பொய் என்பதற்கே இடம் கிடையாது. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சார். He is not referring to the individual self. The selfங்கிறது the Brahman, the immanent divine within. அதைத்தான் பகவான் இங்க ரெஃபர் பண்றார். ஓகே சார், தேங்க் யூ சார். இன்னொரு கருத்து, இந்த ஸ்லீப் ஸ்டேட் என்பது இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஸ்டேட். அந்த இடத்துல தான் எல்லாமே சிருஷ்டியே உருவாகின்றது. இதனுடைய ஒத்த கருத்தை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த சூப்பர் மைண்ட் எல்லாமே ஒன்று தான். சூப்பர் மைண்டினுடைய அந்த செகண்ட் ஸ்டேட் திங்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட் விதின். சூப்பர் மைண்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல ஒன்னஸ் இருக்கின்றது. அங்க எதுவுமே இல்லை, எல்லாம் ஒன்னஸ் தான். இந்த செகண்ட் ஸ்டேட்ல சூப்பர் மைண்டோட செகண்ட் ஸ்டேட்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், எதை உருவாக்க வேண்டுமோ, எதை சிருஷ்டிக்க வேண்டுமோ அது தன்னுள்ளேயே உருவாக்குகின்றது. அதுதான் இங்க அந்த நிலையைத்தான் இங்க வேறு விதமாக குறிப்பிடப்படுகின்றது. எல்லாம் ஒரே ட்ரூத் தானே. அது எந்த வடிவத்தில் சொன்னாலும் ட்ரூத் ஒன்று தானே இருக்க முடியும். சூப்பர் மைண்ட் என்பது வேற ட்ரூத், இது வேற ட்ரூத்துன்னு கிடையாது. எல்லாமே ஒரே ட்ரூத்து தான். அந்த உண்மைதான் இங்க வேறு விதமாக கூறப்படுகின்றது. இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வேர்ட்ஸை பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் என்ன இங்க கூறப்படுகின்றது. While in this state, the Sushupti, the self gathers the stuff of our world manifestation and fashions it anew. அந்த இடத்துல தான் என்ன செய்கின்றது? அது எல்லாத்தையும் உருவாக்குவதற்கான திட்டத்தை அங்குதான் தீட்டுகின்றது. If this work of dismantling and reconstruction or new creation, the self acts by his own intelligence, his own self. This sleep of the self is luminously creative. What is so created here by the self takes form in the worlds below. ஆகையால் அது ஒரு கிரியேட்டிவ் ஸ்டேட். அது ஒரு மந்த நிலை கிடையாது, அது ஒரு கிரியேட்டிவ் ஸ்டேட். இதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப தெளிவா இருக்கு சார். இப்ப நீங்க சூப்பர் மைண்ட கனெக்ட் பண்ணி சொல்ல ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். அந்த இடத்துல படிச்சோம், அப்புறம் அது வேற ட்ரூத், இங்க படிக்கிறது வேற ட்ரூத், உபநிஷத்துல படிக்கிறது வேற ட்ரூத், வேற எங்கேயோ படிக்கிறது வேற ட்ரூத். நம்ம அது மாதிரி லிங்க் பண்ணி கூடாது. ட்ரூத் இஸ் ஒன். எங்க படிச்சாலும் ஒரே ட்ரூத் தான் அது, இல்லையா? அதுதான் பகவான் இது பண்ணி நீங்க சொன்னது இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க அடுத்ததுலயும் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. இங்க இந்த கிரியேஷன் எப்படி நடக்குது நம்மளுக்கு பார்த்தோம். சூப்பர் மைண்ட்லேருந்து மேலேருந்து தான் கீழே கிரியேஷன் வருது ஒழிய கீழேந்து மேலே போறது கிடையாது. அதைத்தான் இங்கேயும் கூறப்படுகின்றது. என்ன கூறப்படுகின்றது? The self does not allow the physical body to dissolve. He keeps it alive by his life breath. அதே போல இன்னொரு கருத்தும் கூறப்படுகின்றது. என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த all is created by the luminous self in his concentration of consciousness. All is created by the luminous self in his concentration of consciousness. The super mind inuடைய the second state. அடுத்தது, in the creative world of the self in the sleep state, there are no projections from the material world from below. கீழேந்து மேலே போறது கிடையாது, எல்லாமே மேலேந்து கீழே வருது. சூப்பர் மைண்ட் கிரியேட்ஸ், தென் the world is created. இங்கேந்து திட்டங்கள்லாம் மேலே போறது கிடையாது. அதுதான் இங்கேயும் கூறப்படுகின்றது. இந்த கிரியேட்டிவ் வேர்ல்ட் ஆஃப் த செல்ஃப் இன் த ஸ்லீப் ஸ்டேட், தெர் ஆர் நோ ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த மெட்டீரியல் வேர்ல்டு பிலோ. கீழேந்து மேலே போறது கிடையாது, எல்லாமே மேலேருந்து தான் கீழே வருது. இங்க த செல்ஃப் இஸ் த ஆர்ச் மேக்கர், இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அப்புறம் இன்னும் கடைசியா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாரு பாருங்க, இங்க குறிப்பிடப்படுகின்றது. And when he thus goes forth from his dwelling place on the physical plane,
He affirms his innate immortal state, unbounded power, the plenary truth consciousness அப்படிங்கிறார் இல்லையா. ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்கின்ற வார்த்தையும் இங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. அதாவது அவர் அந்த அந்த ஹையர் லெவல்லேருந்து கீழே மெட்டீரியல் வேர்ல்டு வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? அதனுடைய சக்தி தான் இங்கு தன்னுடைய வெளிப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. அங்கு அது தன்னுள் எதை உண்மையாக கொண்டுள்ளதோ அந்த உண்மைதான் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அதனால இங்க வந்து அந்த 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 அடுத்த நிலை என்பது அது வந்து அது அது வந்து ஒரு சுதந்திரமான நிலை. இந்த ஸ்லீப்பிங் ஸ்டேட் என்பது ஒரு சுதந்திரமான நிலை. The creative world is independent of the waking world. He moves there on his own by his radiance and power. அதாவது எல்லா நிலைகளிலுமே எது செயல்படுகின்றது என்று அந்த செல்ஃப் தான் செயல்படுகின்றது. சூப்பர் மைண்ட்லயும் அந்த செல்ஃப் தானே செயல்படுகின்றது. சூப்பர் மைண்ட் பெயர் வைக்கிறமே ஒழி, இட் இஸ் நத்திங் பட் த சச்சிதானந்தா இன் அ டிஃபரண்ட் ஃபார்ம், அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ சார், கிளியர். அடுத்தது போலாம் நம்ம. Prashna Upanishad, chapter 4, verse 5. What is seen and what is not seen? What is experienced and what is not experienced? What is and what is not? All it sees. It is all and sees. Mind. After all, it is said by certain philosophies, we experience only through the mind. We see through the mind. What the mind does not recognize does not exist for us. Hence, it is mind that is the reality. All else is real to us because it is so experienced by the mind through its sense faculties. No mind, no world. So runs the argument of the idealist philosopher. No, replies the opponent. The world existed before your mind came on the scene to see and experience things. It will be there when your mind ceases to be present. The mind is a part of the universal manifestation. Besides, there are other ways than the mental of experiencing the world. It is the self that acts through the mid, which is its instrument. The self is real, the mind is real, the world is real. Source Sri M.P. Pandit, Legends in the Life, Divine, page 119 to 124, Deepthi Publications, Puducherry. Thank you, sir. தேங்க்யூ. நமக்கு இந்த லைஃப் டிவைன்ல படிக்கிறதுனால ஒரு அடிஷ்னல் பூன் எது கிடைத்துள்ளது என்றால், ஸ்ரீ எம்பி பண்டிட்னுடைய இந்த விளக்கங்கள், பகவான் தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ள அவ்வளவு உபனிஷத்ஸ், அப்புறம் வேதங்கள், இதற்கெல்லாம் வந்து லைஃப் டிவைன்ல கொடுத்துள்ளதற்கெல்லாம் வந்து நம்ம லைஃப் டிவைனை நேராக படித்தோம் அப்படின்னா அது மாத்திரம் பார்த்துட்டு உள்ள போயிடுவோம். பட் இந்த விளக்கங்களை படிக்கிறதுனால நமக்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. அதுவும் ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி போல, எம்பி பண்டிட் போல ஒரு அத்தாரிட்டி வந்து உபனிஷத்ஸ் அண்ட் வேதம், கீதா, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துள்ளார். இதை படிப்பதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. இங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பகவான் என்ன கருத்தை கூறப்போகின்றாரோ அந்த கருத்துக்களுக்கு அடிப்படையாகத்தான் இவர் இங்க முதல்ல கீதாலேருந்து கோட் பண்ணியிருந்தார். கீதால என்ன கோட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த டிரான்சியன்ஸ், நிலையற்ற தன்மை இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதில் ஸ்திரத்தன்மையை பெற வேண்டும் என்றால்
வேண்டாம், அந்த இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும். அங்குதான் நமக்கு ஸ்திரத்தன்மை இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அடுத்தது பிரகதாரண்யக உபநிஷத்திலிருந்து 3 வர்சஸ் பார்த்தோம். இந்த 3லையுமே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லா நிலைகள், the waking state, dream state, sleep state, இத்தகைய நிலைகளில் எது அனுபவங்களை மேற்கொள்கின்றது என்றால் அந்த செல்ஃப், அதுதான் அனுபவங்களை மேற்கொள்கின்றது. ஆகையால ஒரு ஸ்டேட் என்பது ஒரு அந்த ட்ரீம் ஸ்டேட் அல்ல வேக்கிங் ஸ்டேட், இவையெல்லாம் ஒரு மாய தோற்றங்கள், ஒரு பொய்யான அமைப்புகள் கிடையாது என்பதை வலியுறுத்தும் வண்ணம்தான் எல்லா நிலைகளிலுமே இட் இஸ் a self that undergoes these experiences. அதனால எல்லாமே ரியல். வேக்கிங் ஸ்டேட் இஸ் ரியல், ட்ரீம் ஸ்டேட் இஸ் ரியல், ஸ்லீப் ஸ்டேட் இஸ் ரியல், அதை கடந்த நிலையும் ரியல். இங்க இந்த ஹலூசினேஷன், இந்த பொய்யான தோற்றம், இதுக்கெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா எல்லா நிலையிலும் செல்ஃப் இருக்கு. அது இதை வந்து ஒரு அடிப்படை கருத்தாக அமைக்கும் வண்ணம் தான் பகவான் இந்த உபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளார். அடுத்தது இந்த பிரஷ்ன உபனிஷத்திலிருந்து பகவான் வந்து எதற்காக வந்து மைண்ட் என்ற தலைப்பிட்டு மைண்டை பத்தி கூறுகின்றார். அது யாராவது சொல்ல முடியுமா? வை ஸ்ரீ அரபிந்தோ இஸ் டாக்கிங் அபவுட் மைண்ட்? சார் மனம் தானுங்க சார். அது மூலமா தான் நம்ம எல்லாத்தையும் உணர்றோம், தெரிஞ்சுக்கிறோம். அடிப்படையில எஸ், அது அப்படி. சரி, அது உண்மைதான். அது ஏன் இங்க சொல்றாரு பகவான்? என்ன காரணத்தினால எந்த கான்டெக்ட்ல இங்க மைண்ட் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி பகவான் கூறுகின்றார்? ஹலூசினேஷன் அதெல்லாம் மைண்ட்ல தானே சார் உண்டாகிறது. மாயை, நீங்க அது இது ஹலூசினேஷன் எல்லாமே அது மைண்ட்ல தான். நீங்க அதான் நீங்க கரெக்ட், நீங்க கரெக்டா அந்த அதுக்கு நீங்க பாயிண்ட் கேட்ச் பண்ணிட்டீங்க. என்ன, ஏன்னா இது இந்த சாப்டர் ஃபுல்லாவே மாயாவாதிகளினுடைய அந்த கருத்துல வந்து எப்படி அது கருத்தை தாண்டி உள்ள அனுபவங்கள் அது இருக்கின்றன, அது மாத்திரமே உண்மையல்ல என்பதை கூறுவதற்காகத்தான். அவர்களுடைய அடிப்படை கருத்து என்னன்னா, நம்ம பார்க்குற உலகம், காணும் காட்சிகள் எல்லாமே ஹலூசினேஷன். இட் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மைண்ட், அவ்வளவுதான். இட் இஸ் so experienced by the human mind, அவ்வளவுதானே ஒழிய இதற்கெல்லாம் உண்மை இல்லை. because the mind is there, you are undergoing all these experiences. So the mind is the culprit. There is no truth in that experiences which is undergone by the mind. There is no truth in that. அதுதான் அவர்களுடைய கருத்து. அதை மறுக்கும் மனம் தான் இங்க மைண்ட். இங்க என்ன கூறுகின்றார் பகவான் வந்து, எல்லாமே மனது. இங்க முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்ல வந்து அந்த மாயாவாதிகளினுடைய கருத்துக்கு சாதகமாக அமைந்த கருத்துக்கள் கூறப்படுகின்றன. மைண்டு தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. மனதின் மூலமாகத்தான் நாம் அனைத்தையுமே பார்க்கின்றோம். மனம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மனம் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மனம் தன்னுடைய புலன்களின் மூலமாக ஒன்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதனால் நாமும் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். மனம் என்பது இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. இதுதான் மாயாவாதிகளினுடைய கருத்து. The moment your mind is not there, then there is no world. So எல்லாமே போய் அப்படிங்கிறது. இன்னொரு எதிர்ப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, மனம் என்பது என்கின்ற அமைப்பு ஒரு இடைப்பட்ட அமைப்பு தான். அதுதான் ஸ்ரீ அரபிந்தவனுடைய கருத்து. மனம் என்கின்ற அமைப்பு ஒரு இடைப்பட்ட அமைப்பு தான். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள். அதில் இடைப்பட்டு வந்த ஒரு அமைப்பு தான் மனம். மனம் தோன்றுவதற்கு முன்பே இந்த உலகம் என்கின்ற அமைப்பு இருந்துள்ளது. மனம் என்பது ஒன்று இல்லாமல் போனா கூட எகைன்
அந்த யூனிவர்ஸ் வில் கண்டினியூ. ஆகையால இந்த கருத்தை தான் இங்கே கூறப்படுகின்றது. மனம் என்பது ஒரு பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாட்டின் ஒரு பகுதியே தவிர அதுவே ஒரு இறுதியான அமைப்பு கிடையாது. ஆகையால மனதை தாண்டிய அனுபவங்களும் ஒருவருக்கு கிட்டும். ஒருவருக்கு அனுபவம் கிட்ட வேண்டும் என்றால் மனதை தாண்டிய நிலையில் கூட ஒருவர் அனுபவத்தை அடைய முடியும். அத்தகைய அனுபவங்களின் மூலமாக அவர் எதை கண்டுணர முடியும் என்றால் உண்மையை கண்டுணர முடியும். மனம் என்பது ஒரு இறுதியான சாதனம் கிடையாது. இதுதான் மாறுபட்ட கருத்து. அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார், இந்த பிரஷ்னோபனிஷத்திலிருந்து கூறுகின்றார். அதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த வாட் இஸ் சீன் அண்ட் வாட் இஸ் சீன் அண்ட் வாட் இஸ் நாட் சீன், what is experienced and what is not experienced, and what is and what is not by the mind. அப்படிங்கிறது உள்ள இருக்குது, வெளியில சொல்லல, பட் இட் இஸ் தொக்கி நிக்குது அங்க. வாட் இஸ் பை த மைண்ட், ஆல் இட் சீஸ், இட் இஸ் ஆல் அண்ட் சீஸ், அது செல்ஃப். ஆல் இட் சீஸ் அப்படிங்கிறது இது மனசு பார்க்காட்டி கூட there is something else which experiences the truth. அதுதான் கான்சியஸ்னஸ் இல்லையா, த செல்ஃப். அது பார்க்குது. மனசு இல்லாட்டி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, த பிரம்மன், த செல்ஃப் சீஸ் a ட்ரூத். ஆகையால இந்த மனம் என்பது ஒரு இறுதியான சாதனம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை பகவான் இங்கு வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த மைண்ட் அப்படிங்கிறத இங்க குறிப்பிட்டுள்ளார். பகவானுடைய எதுக்காக இந்த உபனிஷத்ஸ் இதெல்லாம் எதுக்காக இங்க குறிப்பிட்டுள்ளார் என்றால், பின்னாடி அவர் பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு வலுவூட்டும் வண்ணமாகத்தான், ஒரு முத்தாய்ப்பாக இதெல்லாமே பகவான் கூறியுள்ளார். அந்த பின்னணியில பார்க்கணும் இதெல்லாமே, அப்பதான் நம்மளுக்கு புரியும். இல்லாட்டி ஏன் இதை கொடுத்துருக்காருங்கிறது நம்மளுக்கு புரியாது. ஸ்டாண்டலோன் பேசிஸ்ல படிக்க கூடாது நம்ம. அது பேராகிராஃப் 1க்கு போலாம் நம்ம. சார் ஒரு நிமிஷம் சார், சொல்லாமா சார்? எஸ் சார், ப்ளீஸ். The mind எஸ் is மேடம். சாவித்திரியில ஒரு லைன் வரும் சார், மைண்ட் இஸ் a mediator divinity அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரலி மைண்ட் ஒரு இடைப்பட்ட அமைப்பு தான். அதுதான் we have to go beyond our mind. அதனால பகவான் we have to transcend that mind. அப்பதான் அது சூப்பர் மைண்ட் கிட்ட போகணும்னு சொல்றது. இப்பவே ஒரு விதை போடுற மாதிரிக்கு இந்த இதெல்லாத்தையும் எடுத்து சொல்ற மாதிரி. ஆமா, நேச்சுரலி அதுதான் அடிப்படை. that is a basic philosophy of Sri Aurobindo. Mind is not the final authority. அவங்களே என்ன சொன்னாங்க, மைண்ட்ல இருந்து எல்லாம் பாக்குறீங்க, அதனால மைண்ட் தான் இட்ஸ் a culprit, அதனால உங்களோட எல்லாம் பொய் அப்படின்ட்டாங்க. பட் வாட் Sri Aurobindo says is that don't be, mind is not the final authority அப்படின்ட்டாரு அவர். மைண்ட், there is something beyond which sees the truth அப்படிங்கிறார் Sri Aurobindo says. ஓகே சார், தேங்க்யூ சார். Paragraph 1 போலாம். Paragraph 1. All human thought, all mental man's experience moves between a constant affirmation and negation. There is, for his mind, no truth of idea, no result of experience that cannot be affirmed, none that cannot be negated. It has negated the existence of the individual being, negated the existence of the cosmos, negated the existence of any immanent or underlying reality, negated any reality beyond the individual and the cosmos. But it is also constantly affirming these things, sometimes one of them solely, or any two, or all of them together. Thank you. Explanation. Yes, sir. Yes, please. Explanation. All our thought, all our mental experience moves between two actions, a constant affirmation and negation. There is no truth of idea, no result of experience that cannot be affirmed. That is, if the mind takes off an idea, it is quite possible for it to affirm the
truth of that idea. Mind can always prove the validity of an experience it has undergone. At the same time, our mind is capable of negating the very truth it has affirmed or the very experience it has testified. This is how contradictory philosophies arise and differing scientific opinions are pronounced. For example, the Mayavadic philosophies negated the individual existence, cosmic existence, existence of the immanent, that is, indwelling divine reality. Materialists negated any reality beyond the individual and the cosmos. At the same time, some other mental experience affirms the existence of any one of them solely, or two of them, or all of them together. Thank you, sir. Thank you. மனிதனுடைய அந்த எண்ணங்கள், அதை ஒட்டிய அனுபவங்கள், இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த உலகத்தை பார்க்கின்றோம். நம்மளுடைய மனதில் தோன்றும் எண்ணங்கள், அதில் அடையக்கூடிய அனுபவங்கள், இதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான ஒரு முடிவுக்கும் வருகின்றோம். இதுல ரெண்டு விதமான ஒரு செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்று பகவான் கூறுகின்றார். இது நாம் அனைவருமே செய்வது, நம் அன்றாட வாழ்க்கையில் செய்வதுதான். அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? கான்ஸ்டன்ட் அஃபர்மேஷன், கான்ஸ்டன்ட் நெகேஷன் அப்படிங்கிறார். அஃபர்மேஷன் அப்படின்னா இதுதான் சரி அப்படின்னு சொல்றது. நெகேஷன் அப்படின்னா இது சரியில்லை அப்படின்னு மறுக்கிறது. ஏற்றுக்கொள்வது, மறுப்பது, ஏற்றுக்கொள்வது, மறுப்பது. இந்த ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன மனிதனுடைய சிந்தனையில். இது எல்லோருமே நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். மனம் ஒரு எண்ணத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது ஒரு அனுபவத்தை ஏற்றுக்கொண்டால் அது உறுதி செய்கின்றது. எந்த விதமான எண்ணத்தையும் அது மனம் உறுதி செய்ய முடியும். இதுதான் உண்மை என்று கூற முடியும். அதே சமயம் மற்றொரு சமயம் அது என்ன செய்ய முடியும்? எது முன்பு அது ஒரு உண்மையாக அது கண்டதோ அதே போல அதே உண்மையை அது மறுக்கவும் முடியும். அதுதான் மனிதனுடைய ஒரு சிறப்பான விஷயம். எந்த உண்மையை அது உறுதி செய்ததோ முன்பு, பின்பு அதை மறுக்கவும் முடியும். இது மனதினுடைய செயல்பாடு. மனித மனதனுடைய செயல்பாடு அவ்வாறு தான் அமைகின்றது. ஒரு நிலையான ஒன்றை உறுதியாக இதுதான் உண்மை என்று மனம் கூற முடியாது. ஒரு சமயம் ஒரு விஷயத்தை அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது, மறுசமயம் அதை மறுக்கின்றது. இந்த அஃபர்மேஷன் அண்ட் நெகேஷன் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த காரணத்தினால்தான் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட தத்துவ கோட்பாடுகள் வெளிவந்துள்ளன. அதே போல சயின்டிபிக் ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு காலகட்டத்தில் சொன்ன ஒரு உண்மையை, ஏனென்றால் அடிப்படையில மனித மனம் அப்படித்தான் பார்க்கணும், ஒரு மனிதன் என்று பார்க்கக்கூடாது. மனித மனம் அப்படிதான் எடுத்துக்கணும். இங்கே மனித மனம் எப்படி ஒரு விஷயத்தை ஒரு சமயம் ஏற்றுக்கொள்கின்றது, மறுசமயம் மறுக்கின்றது. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு சமயம் கண்டறிந்துள்ள உண்மையை பிற்பாடு மற்றொருவர் மறுக்கின்றார், வேறொன்றுதான் உண்மை என்று கூறுகின்றார். இதுல என்ன நம்ம அடிப்படையில என்ன உணர்கின்றோம் என்றால்,
இதுதான் உண்மை என்று அறுதியிட்டு கூறக்கூடிய அந்த வல்லமை மனித மனதிற்கு கிடையாது. இந்த கருத்து தான் பகவான் கூற வருகின்றார். ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக வாழ்வு, பிரபஞ்ச வாழ்வு அனைத்துமே பொய் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். மறுசாரார் பொருள் முதல்வாதிகள் என்ன கூறுகின்றனர்? இந்த தனி மனிதனையும் இந்த உலகத்தையும் கடந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நாம் கண்ணால் நேரில் பார்க்கக்கூடிய இந்த சட உலகம் இது ஒன்றுதான் உண்மை, இதை தாண்டிய உண்மை வேறு எதுவும் கிடையாது என்று மறுசாரார் கூறுகின்றனர். வேறொரு சாரார் என்ன கூறுகின்றனர்? இதில் ஒன்று உண்மை, மற்றதெல்லாம் பொய், அல்லது அனைத்துமே உண்மை, மற்றதெல்லாம் அனைத்துமே உண்மை, இவ்வாறெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் தோன்றுகின்றன. இதுல என்ன நமக்கு அறிகின்றோம் என்றால், ஒரு ஸ்திரமான எப்பொழுதுமே உண்மை, எல்லா காலகட்டத்திலும் உண்மை என்று அறுதியிட்டு கூறக்கூடிய அந்த வல்லமை மனித மனதிற்கு கிடையாது. அதுதான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்தது போறோம் நம்ம. It has to do so because our thinking mind is in its very nature an ignorant dealer in possibilities, not possessing the truth behind any of them, but sounding and testing each in turn or many together. If so, perchance it may get at some settled belief or knowledge about them, some certitude. Yet, living in a world of relativities and possibilities, it can arrive at no final certainty, no absolute and abiding conviction. Even the actual, the realized, can present itself to our mentality as a maybe or may not be, syadhva na syadhva, or as an is, under the shadow of the might not have been, and wearing the aspect of that which will not be hereafter. Thank you. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். Why is the mind unsure of itself? Because our mind, in its very nature, is an ignorant dealer in possibilities. Even in our day-to-day life, while making a decision, we look at various options because our mind lacks certainty of knowledge. Our mind does not possess the truth behind any of the possibilities it deals with. It sounds and tests each possibility in turn or many together so that by chance it may arrive at some settled knowledge about them. Yet we live in a world of relativities and possibilities. Nothing can be absolute here. Nothing can be arrived at with an absolute and abiding conviction. We are not sure about whatever we have realized. We can arrive at something which we think may or may not be the truth, or we think it is a truth, but we view it under the shadow of doubt that it might not have been the truth, or it will not be the truth hereafter. The thinking mind is a dealer in possibilities. It makes a statement. Immediately, there is another idea, another thought arises. It may or may not be completely true. It may not work in some other circumstances.
Some philosophers take it to a logical conclusion. They say that for every statement, there are 7 alternatives, maybe or may not be. No human knowledge is final, ultimate. All is in a flux. All is possible. Sri M.P. Pandit talks in the Life Divine, Volume 2, page 64. Thank you, sir. Thank you, madam. Thank you. கடைசியா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான் இந்த கருத்து, மைய கருத்து. நோ ஹியூமன் நாலேஜ் இஸ் ஃபைனல், அல்டிமேட். எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த நிலையில்தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். நம்முடைய எல்லாமே ஒரு தோராயமாக தான் எல்லாம் லைஃப்ல நம்ம டெசிஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் எடுக்கிறோம். நம்ம வந்து ஒரு சர்டன்டி ஆஃப் நாலேஜோட எடுக்கிறது கிடையாது. எல்லா டெசிஷன்ஸும் நம்ம லைஃப்ல எடுக்கிற டெசிஷன்ஸ் எடுத்து எல்லாமே பார்த்தோம்னா ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி அப்படிங்கிற நிலையில தான் எடுக்கிறோமே ஒழிய இதுதான் கரெக்டான டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல யாருமே எடுக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். என்ன காரணம் என்ன? மனம் என்பது ஒரு அறியாமையில் இருக்கின்றது. அது பல்வேறு சாத்தியக்கூறுகளை வைத்துக்கொண்டு அது இந்த வாழ்க்கையை அது நடத்துகின்றது. இதுதான் உண்மை என்கின்ற ஒரு உறுதியான ஒரு அறிவு மனதிற்கு கிடையாது. இட் லேக்ஸ் சர்டன்டி ஆஃப் நாலேஜ். வெவ்வேறு விஷயங்களை கையாளுகின்றோம், அதெல்லாம் மேற்புறத்தில் தான் நாம் கையாளுகின்றோமே ஒழிய அதற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்பது நமக்கு தெரிவது இல்லை. ஆகையால என்ன பண்றோம்? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு பரிட்சார்த்தமான முறையில டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எது சரியா வருதோ அதை மாத்திரம் எடுத்துக்கிறோம், மற்றதை விட்டுறோம். இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. இந்த உலகத்துல எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்த அமைப்புகளாகத்தான் இருக்கின்றது, அறுதியான அமைப்புகளாக கிடையாது. ஆகையால நம்மால ஒரு எப்பொழுதுமே ஒரு அறுதியிட்டு கூறக்கூடிய ஒரு உண்மையின் பெயரில் நம்மால் முடிவுகளை எட்ட முடிவது, அடைய முடிவது இல்லை. ஒன்றை அடைந்து விட்டாலும் கூட நமக்கு இது நம்ம செஞ்சது சரியா, ஒரு காரியத்தை செய்தாலும் செய்துவிட்ட பின்பும் கூட நமக்கு எப்பொழுதுமே அந்த பின்னாடி ஒரு டவுட் இருக்கு. இந்த காரியம் நம்ம செஞ்சிருக்கோம், இது சரியா? ஒரு காரியத்தை செஞ்சிருக்கோம், இது சரியான காரியமாக இல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற டவுட்டும் வருது. இல்ல சரியா செஞ்சால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், இது இன்னைக்கு சரியா இருக்கு, நாளைக்கு சரியா இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. இதெல்லாம் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ஏற்படக்கூடிய அனுபவங்களைத்தான் பகவான் இந்த மொழிகளில் கூறியுள்ளார். இதை ஒட்டி இன்னொரு கருத்தும் ஒரு நடந்த விஷயம் என்னவென்றால், பகவான் எப்பொழுதுமே பகவான் தன்னுடைய கருத்துக்களை கூறும் பொழுது கூட இருந்தவர்கள் பகவானுடைய கூட இருந்தவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது பகவான் ஒரு ஒரு சொற்பிரயோகத்தை உபயோகப்படுத்துவார். பர்ஹாப்ஸ் சோ என்கின்ற அந்த சொற்றொடர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை பகவான் அடிக்கடி உபயோகப்படுத்துவார். அதற்கு பகவானிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் உங்களுடைய ஏதாவது பகவான் பேசும் பொழுது இத்தகைய அந்த சொற்றொடரை உபயோகப்படுத்துவார். பகவானிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகின்றீர்கள்? ஏன் உங்களுடைய ஒரு கண்டிஷன் அந்த ஒரு அடைமொழியோடு உங்களுடைய கருத்தை தெரிவிக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். பகவான் என்ன கூறுகின்றார்? நாம் அனைவருமே இருப்பது அந்த மைண்ட் என்கின்ற நிலையில் தான் இருக்கின்றோம். இந்த மைண்டுக்கு அந்த சர்டன்டி ஆஃப் நாலேஜ் கிடையாது. அந்த ஞானத்தினுடைய ஒரு
உறுதியான இதுதான் உண்மை என்று கூறக்கூடிய தகுதி மனதிற்கு கிடையாது. only the சூப்பர் மைண்ட் ஹேஸ் இட். பகவானே அவ்வாறு கூறுகின்றார். பகவானே சூப்பர் மைண்டினுடைய அந்த விளிம்பிற்கு சென்றவர், மனதினுடைய உயர்தளங்களுக்கு சென்றவர், மனதினுடைய உச்சகட்ட தளத்திற்கு சென்றவர். அவரே என்ன கூறுகின்றார், ஒரு விஷயத்தை கூறும் பொழுது அவர் அடித்து பேச மாட்டார். இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடிட்டு தான் சொல்வாரே ஒழிய தன் கருத்து தான் சரி என்று அடித்து பேச மாட்டார். அவர் ஒரு ஜென்டிலா ஹிண்ட் பண்ணுவார் பகவான். பர்ஹாப்ஸ் சோ அப்படின்னு தான் சொல்லுவாராம். அதற்கு காரணம் என்னவென்றால், ஐ எம் இன் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஐ ஹவ் நாட் அட்டைன் த சூப்பர் மைண்ட். அந்த நிலையை எட்டாத வரைக்கும் என்னுடைய கருத்து மிகவும் துல்லியமானது சரி என்று நான் அறுதியிட்டு கூற முடியாது என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் பகவானுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கும். ஆகையால மனித மனம் அவ்வாறு தான் செயல்படுகின்றது. மனித மனதினால் எந்த கருத்தையும் அதன் பின்னால் உள்ள உண்மையையும் அறுதியிட்டு கூறக்கூடிய தகுதி மனித மனதிற்கு கிடையாது. நம்ம எல்லாமே அப்ராக்சிமேஷன்ஸ், அதில் தான் நம்மளுடைய மனம் செயல்படுகின்றது. அந்த மனித மனதினுடைய செயல்பாட்டை தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்தது போலாம். சுந்தர் சார், உங்க மைக் மியூட்ல இருக்குப்பா. Am I audible, sir, now? இப்போ audible இருக்கு. Sorry, our life being is also afflicted by the same incertitude. It can rest in no aim of living from which it can derive a sure or final satisfaction, or to which it can assign an enduring value. Our nature starts from facts and actualities, which it takes for real. It is pushed beyond them into a pursuit of uncertain possibilities and led eventually to question all that it took as real. For it proceeds from a fundamental ignorance and has no hold on assured truth. All the truths on which it relies for a time are found to be partial, incomplete, and questionable. Thank you, sir. Thank you. Explanation பண்ணுங்க. Our vital part also suffers from the same incertitude. We are not sure about the aim of our life. It is driven by desire. It wants to possess, expand itself, achieve power and authority. Yet we are not sure as to which life activity will give us a sure or final satisfaction, or to which we can assign an enduring value. Human nature starts from facts and actualities which it takes for real. It is pushed beyond these apparent facts into a pursuit of uncertain possibilities. Finally, it is led to question all that it took as real. For example, we think there is happiness in our material possessions and pursue after them. After some disillusionment, we realize that they do not bring us real happiness. Our life, being the vital part, proceeds from a fundamental ignorance, and it has no hold on assured truth. It only relies upon truths that are partial, incomplete, and questionable. Thank you. நம்முடைய இந்த பிராணமயம் அது குறித்து பகவான் இங்கே கூறுகின்றார். லைஃப் பீயிங்,
முதல்ல பார்த்தது வந்து நம்மளுடைய மைண்ட் எப்படி செயல்படுகின்றதுங்கிறத பார்த்தோம். எண்ணங்கள் எப்படி செயல்படுகின்றது என்பதை குறித்து பார்த்தோம். எல்லாமே ஒரு அன்சர்டன்டி உங்களுக்கு இருக்கு அந்த இடத்துல. அதே போல பிராணமயம் அதனுடைய செயல்பாடுகளும் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதில் தான் நம்ம செயல்படுகின்றோம். வாழ்வினுடைய நோக்கம் குறித்த ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கின்றது. ஆசைகளினால் ஒரு சாதாரண மனித வாழ்வு பிராணமயம் உந்தப்படுகின்றது, ஒன்றை அடைய விரும்புகின்றது, தன்னை பெரிதாக்கி கொள்ள விரும்புகின்றது. அதிகாரம், சக்தி இவையெல்லாம் அடைய விரும்புகின்றது. ஒரு சாதாரண மனிதனுடைய பிராணமயம் இந்த திசையில் தான் செயல்படுகின்றது. இதுல யாருக்குமே வந்து நிச்சயம் கிடையாது. இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு தான் எனக்கு வந்து ஒரு பூரண திருப்தியை கிடைக்கும், அந்த செயல்பாட்டிற்கு நான் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மதிப்பீட்டை என்னால் வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு யாருக்குமே இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்கின்றோம். எந்த வேலையில வந்து ஒரு முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும், அதுக்காக ஆன்மீகவாதிகளை பத்தி நம்ம பேசல. ஒரு சாதாரண மனம் எப்படி, மனிதனுடைய பிராணமயம் எவ்வாறு செயல்படுகின்றது? இட் இஸ் ட்ரிவன் ஃப்ரம் ஒன் டிசையர் டு அனதர் டிசையர். ஒரு ஆசையிலிருந்து இன்னொரு ஆசைக்கு தான் தள்ளப்படுகின்றது. எது வந்து நமக்கு ஒரு பூரண திருப்தியை கொடுக்கும் என்பதில் நமக்கு உறுதிப்பாடு இருப்பதில்லை. எதற்கு நாம் ஒரு மிகச்சிறந்த மதிப்பீட்டை வழங்க முடியும் என்பதற்கும் நமக்கு தெளிவான ஒரு ஞானம் இருப்பதில்லை. எல்லாமே நம்ம வந்து மேற்புறமாக இருக்கக்கூடிய கருத்துக்கள், அமைப்புகள், இதைத்தான் நாம் இதன் அடிப்படையில் தான் செயல்படுகின்றோம். அவைகளை உண்மை என்று மேற்புறமாக காணக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் அவைகளை உண்மை என்று நம்பி செயல்படுகின்றோம். இதை தாண்டி செல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு உறுதியற்ற தன்மை காணப்படுகின்றது. மேற்புறமாக ஒன்றை நம்பி செயல்படுகின்றோம். ஆனால் நம்முடைய செயல்பாட்டில் இவைகளை கடந்து நாம் செல்லும் பொழுது நாம் என்ன உணர்கின்றோம் என்றால், எதை நம்பி நாம் செயல்படுகின்றோமோ அது வந்து ஒரு ஸ்திரமானது அல்ல என்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையை உணர்கின்றோம். எல்லாமே மேற்புறமாக ஒன்றை நல்லது என்று நினைத்து செயல்படுகின்றோம். ஆனால் சிறிது காலம் கடந்த பின் நாம் அதில் உள்ள ஒரு நிச்சயமற்ற தன்மையை உணர்கின்றோம். எவையெல்லாம் நாம் உண்மையானது, நம்பகத்தன்மை வாய்ந்தது என்று கருதினோமோ அவையெல்லாம் பிற்பாடு அத்தகைய தன்மையை கொண்டது இல்லை என்பதை உணர்கின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எல்லா மனிதர்களுமே என்ன நினைக்கின்றோம், இந்த மெட்டீரியல் பொசிஷன்ஸ், இந்த உலகத்துல வந்து மெட்டீரியல் பொசிஷன்ஸ் இவைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரும், அல்லது மனித உறவுகள் அவைகளின் மூலமாக நிச்சயமாக மகிழ்ச்சியை தரும். அதாவது எதெல்லாம் மெட்டீரியல் சார்ந்து இருக்கின்றதோ, இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நம்பி நாம் செயல்படுகின்றோம். அதற்கு பின்னால் தான் நாம் செல்கின்றோம். பின்பு நமக்கு வந்து ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதை உண்மை என்று நம்புகின்றோமோ அது உண்மை அல்ல என்று தெரிய வருகின்றது. அதான் டிஸ்இல்யூஷன்மெண்ட். அது ஏற்பட்ட பின் நமக்கு வந்து என்ன தெரிய வருகின்றது என்றால்,
எவையெல்லாம் உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்று நம்பினோமோ அவை தருவதில்லை என்கின்ற உண்மை தெரிய வருகின்றது. இவ்வாறுதான் மனிதனுடைய பிராணமயம் செயல்படுகின்றது. ஒரு உறுதியற்ற தன்மை, எப்பொழுதுமே ஒரு உறுதியற்ற தன்மையில் செயல்படுகின்றது. ஒரு அடிப்படையான ஒரு அறியாமையில் செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவர் வைட்டல் பார்ட், அவர் லைஃப் பீயிங் ப்ரோசீட்ஸ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அண்ட் ஹேஸ் நோ ஹோல்ட் ஆன் அஷ்யூர்டு ட்ரூத் அப்படிங்கிறார். இது எல்லாருக்கும் சாதாரண எல்லா மனிதர்களும் அப்படிதான். எல்லா மனிதர்களும் அன்லெஸ் அவங்க ரொம்ப ஹைலி இவால்வ்டு, ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு இருந்தாலும் ஒழிய, மற்றபடி ஜென்ரலா ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் இந்த லைன்ல, இந்த அடிப்படையில் தான் மனிதன் செயல்படுகின்றான். ஒரு ஃபண்டமெண்டல் இக்னோரன்ஸ் இருக்கு. இட் ஹாஸ் நோ ஹோல்ட் ஆன் அஷ்யூர்டு ட்ரூத் அப்படிங்கிறார். இதுதான் உண்மை, இதன் அடிப்படையில் தான் நான் செயல்படுவேன் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மையில் மனிதன் செயல்படுவதில்லை. அதே போல எவையெல்லாம் உண்மை என்று ஒரு மனிதன் நம்பி செயல்படுகின்றானோ அவையெல்லாம் பிற்பாடு ஒரு பகுதியான உண்மைதான் என்பதை உணர்கின்றான். முழுமையற்ற உண்மை என்பதை உணர்கின்றான். அல்லது அந்த உண்மை என்பதே இல்லை, உண்மையே சந்தேகத்துக்கு இடமாகின்றது என்பதை உணர்கின்றான். இவையெல்லாம் மனிதனுடைய பிராணமயம். மனிதனுடைய மனம் எப்படி செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். மனோமயம் எப்படி செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். உண்மையினுடைய ஒரு நிச்சயமற்ற தன்மையில் செயல்படுகின்றது. பிராணமயமும் அவ்வாறே செயல்படுகின்றது என்பது இங்கு தெளிவாகின்றது. ஏன் பகவான் இந்த கருத்துக்களை கூறுகின்றார் என்பதை பிற்பாடு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா ஹியூமன் மைண்ட், ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்கின்றது என்பது குறித்து தான் விளக்குகின்றார். நம்ம பேராகிராஃப் 2ல இருந்து அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். I think we can close the session. சார் ஒரு கேள்வி கேட்கலாமா? எஸ் மேடம். அதாவது சாதாரண செயல்பாடுகள் தான் அது. இது எல்லாவற்றையும் நான் இறைவனுக்கு அர்ப்பணித்த அன்னைக்காக செய்யறேன் அப்படின்றச்சையும் இதே தான் வருமா, இல்ல அந்த நிலையில மாறுபடுமா? அதை பத்தி பின்னாடி பகவான் சொல்றாரா? நம்மளுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இல்லாம அந்த டோட்டல் சரண்டர்ல இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது. அது ஒண்ணுதான் பகவான் சொல்லுது. இன்ன ஸ்டேட்டை அன்னையும் அதான் கூறுகின்றார்கள், பகவானும் அதான் கூறுகிறது. ஒரு சாதாரண ஹியூமன் நேச்சரை பத்தி தான் அதெல்லாம் பேசுறோம் நம்ம. when there is a state of total surrender, அங்க வந்து there is no question of error. அங்க எரரே வராது அங்க உங்களுக்கு. ஏன்னா because you are one with the supreme, all your actions, there is no difference between your will and the will of the divine. எங்க நம்மளுடைய சங்கல்பத்திற்கும் இறைவனுடைய சங்கல்பத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போகின்றதோ அங்க இது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது. சிம்பிள், அவ்வளவுதான். பட் தட் இஸ் a very ultimate சாதனா. அது வந்து ஒரு வாழ்நாள்ல முடியாது இல்லையா? நமக்கிட்ட இருக்கிற எண்ணற்ற பாகங்கள் வந்து ஒவ்வொரு திசையில நம்மளை பிடிச்சி இழுக்கும். அந்த டோட்டல் சரண்டருக்கும் நம்மளுடைய வில் வந்து இட் இஸ் இன் கம்ப்ளீட் அலைன்மெண்ட் வித் டிவைன் வில். மதருடைய வில்லுக்கும் நமக்கு வில்லுக்கும் கம்ப்ளீட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சாதனையினுடைய உச்சகட்டம். அது சாதாரண அப்படி அமைஞ்சது அப்படின்னா நேச்சுரலி இங்க மிஸ்டேக்ஸே வராது. அது வராது. சரி. அதான் அங்க மதர் நாங்க வந்து அந்த அருள்மொழியில பார்த்தது, இறைவனுடைய சங்கல்பத்துக்கு, இறைவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ நட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவங்க லட்சுமி வந்து சந்தேகம் கேட்டாங்க, உன்னுடைய விருப்பத்திற்கு இல்லாமல் இறைவனுடைய விருப்பத்திற்காக நீ செயல்படு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அது எப்படி இறைவனுடைய விருப்பத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இறைவனுக்காகவே நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு தவறுகள் வராது இல்லையா? அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன் நான். ஆமா, நம்மளுடைய ஈவன் இறைவனுக்காக செய்யக்கூடிய வேலையில கூட அதுலயும் கூட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இதுல வந்து 3 நிலைகளை வந்து ஸ்ரீ அரபிந்தோ சொல்றார்.
இதுல வந்து ஒரு டிவைன், இப்ப நீங்க கேட்கறது வந்து ஒரு டிவைன் ஒர்க்கர், அப்படி மதருக்காக செய்யறோம் அதுல எப்படிங்கறத பத்தி அந்த ஆங்கிள் நீங்க கேக்குறீங்க இல்லையா? அப்படித்தான், அந்த ஆங்கிள் தானே நீங்க கேக்குறீங்க. இப்ப அந்த ஆங்கிள் கேட்கும் பொழுது பகவான் வந்து 3 ஸ்டேட்ஸ சொல்றாரு, 3 விதமான நிலைகள்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ மஸ்ட் grow in the divine consciousness till there is no difference between your will and hers, no motive except her impulsion in you, no action that is not her conscious action in you and through you அப்படிங்கிறார். இப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸே வராது அப்படிங்கிறார். You must grow in the divine consciousness till there is no difference between your will and hers, no motive except her impulsion in you, no action that is not her conscious action in you and through you அப்படிங்கிறார். இப்போ வந்து பகவான் என்ன சொல்றாரு, இந்த நிலையை வந்து அடைவது கஷ்டம் அப்படிங்கிறார். ஆரம்பத்துல வந்து இந்த நிலை கஷ்டம், உனக்கு வந்து செப்பரேட் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்க அந்த ரொம்ப அந்த நிலை இருக்கும். அப்படி இருந்தா அப்ப என்ன செய்யணும், அதுக்கும் ஒரு பகவான் வந்து ஒரு, ஏன்னா ஹியூமன் நேச்சர் அவர் தெரியும்ல, பகவான் அதுக்கு சொல்றாரு, ஈவன் இஃப் த ஐடியா ஆஃப் த செப்பரேட் ஒர்க்கர் இஸ் ஸ்ட்ராங் இன் யூ and you feel that it is you who do the act, yet it must be done for her. அப்படியே நம்ம தான் செய்யறோம்னு நினைச்சாலும் கூட அதை மதருக்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கணும். இங்க ஈகோ இருக்க கூடாது அப்படிங்கிறார். ஆல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஈகோயிஸ்டிக் சாய்ஸ், all hankering after personal profit, all stipulation of self-regarding desire must be extirpated from the nature. There must be no demand for fruit and no seeking for reward அப்படிங்கிறார். இதெல்லாம் எடுக்கணும். நீ தனியா ஒர்க்கர் இருந்தாலும் கூட இதை வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஆனா இறுதியா என்ன ஆகும் அப்படிங்கிறாரு, ஃபண்டமெண்டல் ஃபைனலா எப்படின்னா ஒரு ஸ்டேட் வரும் அப்படிங்கிறார். எப்படின்னா, but a time will come when you will feel more and more that you are the instrument and not the worker அப்படிங்கிறார். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே வந்து டிஃபரன்ஸே இருக்காது அப்படிங்கிறார். எல்லாமே வந்து you will know and see and feel that you are a person and power formed by her out of herself, put out from her for the play, and yet always safe in her, being of her being, consciousness of her consciousness, force of her force, ஆனந்தா of her ஆனந்தா. இது வந்து அல்டிமேட் ஸ்டேஜ். அதாவது பகவான் வந்து டிஃபரண்ட் மதர் புக்ல இதெல்லாம் சொல்றாரு. அதாவது டிஃபரெண்ட் ஸ்டேஜ்ல சொல்றாரு. ஆரம்பத்துல எல்லாருக்கும் நான் தான் செய்யறேங்கிற இது இருக்கும். இருந்தாலும் அந்த அது வந்து ஆரம்ப அதுல வந்து நீங்க என்ன நினைச்சீங்க, மதருக்காக செஞ்சேன்னு நினைச்சிட்டு அதுல எந்த விதமான ரிவார்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறார். இது வந்து எந்த விதமான சுயநலமும் இருக்கக்கூடாது, மதருக்காக செஞ்சோம்னு நினைச்சுங்க அப்படிங்கிறார். சரி சார், கரெக்ட் கரெக்ட், தெரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரெங்கராஜன் ஒன்று சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார் ப்ளீஸ். மதர் வந்து when work should be done அப்படிங்கும் போது the mother says disinterestedly, but there is a great danger there, for one is very quick to confuse disinterestedness with indifference அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். டிஸ்இன்ட்ரெஸ்டட் வேற இன்டிஃபரன்ஸ் வேற. கரெக்ட். அப்படி சொல்லிட்டு அதைத்தான் அந்த மாஃபலேஷு கதாச்சனான்னு சொல்லிட்டு, கர்மன்யே வாதிகாரஸ்தே, நீ கர்மத்தை பண்ணணும், அதே சமயம் பலனையும் எதிர்பார்க்க கூடாது. அதை பத்தி சொன்ன பதிலும் இதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் மதர்ல தானே சார்? மதர் தான், த மதர். அது வந்து ஒரு மதர் புக் வந்துங்க, அதுல சொல்லாததே கிடையாது. அதுல ஒவ்வொரு சென்டென்ஸும் நம்ம வந்து திங்க் பண்ணலாம் ஆழமா. த மதர் புக் வந்து எவ்ரிடே ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புக். அதுல சொல்லாத விஷயமே கிடையாது. அதுல கபாலி சாஸ்திரியாரு அத மாத்ரு உபனிஷதம்னே சொல்றாரு. கபாலி சாஸ்திரியார் த மதர். எஸ் எஸ், ஆமா சார். மாத்ரு உபனிஷதம், உபனிஷதத்துல எல்லாம் என்ன இருக்கோ அவ்வளவும் பகவான் அவ்வளவும் இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம் 2 or 3 months பேக் பாண்டிச்சேரியில. த மதர் புக்ல தான் அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம். 2 நாளா 3 நாளா கண்டக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் வி குட் நாட் எக்ஸாஸ்ட் இட்.
பத்தலை எங்களுக்கு அந்த 2 நாளும் பத்தலை எங்களுக்கு. அவ்வளோ அதுல விஷயம் இருக்குது அதுல. ஆமா சார். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சார், இது வந்து இந்த மதர்ங்கிற புக்கு வந்து இந்த 1926 பகவானுக்கு அந்த நவம்பர் இதில் வந்ததுக்கு அப்புறம் 27 மதரோட பர்த்டேயும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம போட்டு பாருங்க, அது மட்டும்தான் பகவான் கொடுத்திருந்தாராம். அதுக்கப்புறம் வரிசையா நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன், ஏன்னா அவரை பார்க்க முடியாதுங்கிறதுனால 2, 3, 4, 5ன்னு வரிசையா ஆட் ஆகிட்டே போயிருந்தான். அப்புறம் 1928 February 21 மதரோட பர்த்டேக்கு அதுக்கு முதல் நாள் உட்காந்து அட்ட ஸ்ட்ரெச் இந்த 6வது இதை மட்டும் எழுதினாராம். ஸோ 1928 February 21 திஸ் புக் வாஸ் ரிலீஸ்டு. அது இன்னி தேதிக்கு வரைக்கும் இந்த ஒரு புஸ்தகம் மட்டும், இந்த மதர்ங்கிற புஸ்தகம் மட்டும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம 1928 February 21 எப்படி பகவான் கொடுத்தாரோ அந்த 6 புஸ்தகம் இன்னி தேதிக்கு வரைக்கும் அப்படியே வந்துட்டு இருக்குன்னு ஒரு இதுல படிச்சேன் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நன்றி சார். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. We can close the session. We will meet on Sunday. Let us all try to be worthy of your windows centenary.